பிஎஸ்என்எல்லோட இன்டர்நெட் ஸ்பீட் அவுட் சைடில் எப்படி இருக்குது, இப்போ கரண்ட்டாக எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். இதில் நிறைய குறைகள் எல்லாமே பார்க்க போகிறோம். கூடவே எந்த இடத்துல ரொம்பவே ஹையரான ஸ்பீட் கிடைக்குது, எந்த இடத்துல ரொம்ப ரோயாக கிடைக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு வில்லேஜ் டவுனில் தான் இருக்கேன்னு வச்சுங்களேன். இங்கே அவுட் சைடுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி பார்த்தீங்கன்னா பர் செகண்டுக்கு 3 MP 4 MP மேக்ஸிமம். இது வந்து டவுன்லோடிங். அப்லோடிங் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மோசம்னு சொல்லலாம். நான் இதெல்லாம் வீடியோ எப்படி தான் அப்லோட் பண்ண போகிறோன்னு தெரியல. இது ஒரு வில்லேஜ், முழுக்க முழுக்க என்னோட வில்லேஜ்னு வச்சுங்களேன். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் ரெக்குவயர்மெண்ட்டில் இருக்குது. ஓகே, இப்போ நான் கொஞ்சம் வெளியே போகிறேன். அதாவது என்னோட வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் அவுட்டர் வில்லேஜ் போகிறேன். இது வந்து வில்லேஜ் தான், இதுவும் வில்லேஜ் தான், ஆனால் கொஞ்சம் அவுட்டர் வில்லேஜ். இங்கே ஸ்பீடை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி டிராவலிங் அப்போ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஸோ டிராவலிங் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்டர்நெட் வந்து சர்வ் பண்ண முடியல. பிஎஸ்என்எல்ல வேறு டவர் கனெக்ட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதே டிஃபிகல்ட்டி தான் நானும் ஃபேஸ் பண்ணுறேன். ட்ராவலிங்கில் அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்லலாம் போகும்போது நெட்டு சர்வ் பண்ண முடியல. இது உண்மை தான். ஏன்னா டவர் டு டவர் ஸ்விட்ச் பண்ண முடியல பிஎஸ்என்எல்லால். ஆனால் என்ன கொடுமைனா இது 4Gயில் இருக்குது கனெக்ட்லேயே. இப்போ கொஞ்சம் எங்களோட வில்லேஜ்லேருந்து அவுட்டர் வில்லேஜ்னு சொன்னோம் இல்லையா, அந்த அவுட்டர் வில்லேஜ்லேருந்து டவுன் போகிற ரோட்டுக்கு வந்து மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெச்னு காமிக்குது, 4Gக்கு மாறுது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சில் தான் இருக்குது. இங்கேயோட இன்டர்நெட் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரலி பார்த்தீங்கன்னா பர் செகண்டுக்கு 1 MP அதிகபட்சம் 2 MP இந்த ஸ்பீடில் தான் இருக்குது. ஆனால் பர் செகண்டுக்கு இங்கே அப்லோடிங் வருது பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு லிட்ரலி பார்த்தீங்கன்னா 1/2 MPக்கு வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும். இப்போ நாங்கள் ஒரு பெட்ரோல் பங்கில் இருக்கோம். இது ஒரு பீக்கான பெட்ரோல் பங்க்னு வச்சுங்களேன். இங்கே ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய டவர் ரேஞ்ச் இருக்குது, டவரை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இதுவுமே லிட்ரலி வில்லேஜ் தான். அவுட்ரு வில்லேஜில் இருக்க ஒரு பெட்ரோல் பங்க். இங்கே நல்லாவே ஸ்பீட் கிடைக்குது. பர் செகண்டுக்கு 10 MP 9 MP அப்படிங்கிற ஸ்பீடில் கிடைக்குது. இது மோர் தென் எனஃப். ஆனால் இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் டவுனில் போனால், அதாவது சென்ட்ரல் டவுனுக்கு போல டவுன் போகிற ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கும். இது வந்து பீக் ஏரியா தான். இதுவுமே பீக் ஏரியா தான். இங்கே வந்து நம்ம ஸ்பீட் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன பிரச்சனைனா இங்கே ஒரு டவரை நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு ரேஞ்ச் கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சலாம். ஒரு டவரை பர்டிகுலராக இத்தனை டிவைஸ் தான் ஷேர் பண்ணணும்னு இருக்கும். அதுக்கு மேலே போகும்போது ஸ்பீட் ரேஷியோ ஆகட்டும், நம்மளோட நெட் ஆகட்டும், அதே நேரத்தில் காலிங் குவாலிட்டி ஆகட்டும் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். இது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து ஷெவாப்பேட்டைக்கு போயிட்டு இருக்கேன். இது வந்து லிட்ரலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டர் வேர்ல்டு டவுன்னு சொல்லலாம். இங்கே தான் ஏகப்பட்ட கடைகள் இருக்கும், ஏகப்பட்ட பேர் வந்து இது யூஸும் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே இன்டர்நெட் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே ஆவரேஜான ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா 15 MPக்கு வருது. பர் செகண்டு 15 MP அந்த ரேஷியோவில் வருது. உண்மையாலுமே பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பீக் டவுன். பீக் டவுனில் உண்மையாலுமே நெட் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குன்னு சொல்லலாம். காலிங் குவாலிட்டியும் நான் செக் பண்ணி பார்த்தேன். தென் செகண்டரியாக பார்த்தீங்கன்னா ஒரே வகையான இன்டர்நெட்டை வந்து நம்ம சர்வ் பண்ணுறதை வந்து டெஸ்ட் பண்ண வேணாம், வெவ்வேறு வெப்சைட்டில் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறப்பையும் நல்ல வகையான காலிங் குவாலிட்டி தான் நமக்கு கிடைச்சிச்சு. அதில் எந்த வகையான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இது பீக் டவுன். ஷெவாப்பேட்டையில் இது வந்து லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இங்கே இருந்தால் பல மளிகை பொருட்கள், பல வகையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் போகும். இப்போ நான் ஃபைனலாக சர்ச்சுக்கு வந்துட்டேன். இது மிட் பாயிண்ட்னு சொல்ல முடியாது, ஐ மீன் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து தான்னா டவுன், இங்கேருந்து தான்னா வில்லேஜ். ஒரு 2 கட்ட இடம்னு வச்சுங்களேன். இங்கே ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அதே ரேஷியோ தான், அந்த 2 MP அந்த மாதிரி தான் வருது. ஓவரால் இந்த வீடியோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா டவர்ஸை ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் அதே நேரங்களில் வில்லேஜோ மிட் வில்லேஜோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இன்னுமே டவர்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணல. ரன்னிங்கில் இருக்கும் போது டவர்ஸ் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு, நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறதுக்கு, காலிங் பேசும்போது பயங்கரமாக அடி வாங்குதுன்னு சொல்லலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். H+, 4G+, 4G அப்படிங்கிற ஸ்விட்ச் ஆகும் போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுது. இதை ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும். தென் 5Gயை கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். அதை பற்றிலாம் வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.